எடுக்கிறதெல்லாம் நல்லா அழகாக தான் எடுக்கிறீங்க, ஆனால் ஒளிபரப்பு செய்கிறது தான் எடிட் பண்ணிடுறீங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு 4 ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கை அவர் சமர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது 5வது ஆண்டாக நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த 4 ஆண்டுகளாக எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. இன்றைய தினம் பட்ஜெட்டில் நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதில் சுமார் 15% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அதில் நிறைவேற்றப்படாத சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு என்று சொன்னார். இந்த ரகசியம் என்ன என்று இதுவரை தெரிவிக்கவே இல்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு குறித்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது நீட் தேர்வு குறித்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மூடு விழா கண்டுவிட்டார். இதுதான் திமுகவினுடைய அறிவிப்பினுடைய லட்சணம். அதோடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள், அதில் இடம்பெறவில்லை. தமிழக மாணவர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து என்று அறிவித்தார்கள், அதுவும் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை. கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள், அதுவும் இந்த இப்பொழுது இன்றைய தினம் பட்ஜெட்டிலே அறிவிப்பில் இடம்பெறவில்லை. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள், அதுவும் இந்த அறிவிப்பிலே இடம்பெறவில்லை. அதேபோல் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள், அதையும் அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைய தினம் பட்ஜெட்டில் இது இடம்பெறவில்லை. நாளை தினம் விவசாய பட்ஜெட்டில் இடம்பெறுமோ என்று எதிர்பார்க்கிறார்கள் விவசாயிகள். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைக்கு மானியம் மாதந்தோறும் 100 ரூபா வழங்கப்படும் அறிவித்தாங்க தேர்தல் நேரத்தில். அதையும் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கு அந்த அறிவிப்பு இடம்பெறல. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும் சொன்னாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா விலை குறைச்சாங்க. 5 ரூபா விலை குறைக்கும் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு 3 ரூபா தான் விலை குறைச்சாங்க. டீசலுக்கு 4 ரூபா விலை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைய வரை விலை குறைக்கவில்லை. அந்த அறிவிப்பும் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. அனைத்து உணவுப் பொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் என்று சொன்னாங்க, அதுவும் அறிவிப்பில் இடம்பெறல. மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிடப்படும் சொன்னாங்க. ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணமும் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகை நிர்ணயிக்கப்படும் சொன்னாங்க, அதுவும் இந்த அறிவிப்பில் இடம்பெறல. அதோட ரேஷன் கடையில் தற்போது வழங்கப்படுகின்ற சர்க்கரை அளவை 1 கிலோ கூடுதலாக வழங்கப்படும் சொன்னாங்க, அதுவும் வழங்கலை. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு, எதுவுமே இடம்பெறல. அதோட இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து திரு ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அது ஒரு குழு போடுவார். அந்த குழு போட்ட உடனே அதோட முடிஞ்சிடும். அந்த குழு
என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது, அரசாங்கத்துக்கு என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது, இன்று வரை வெளியிடப்படவே இல்லை. நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அவர்கள் அறிவித்தாங்க. நிதி மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு இதுவரைக்கும் என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த அறிக்கையின்படி இந்த அரசு செயல்பட்டதா என்ற வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மட்டும் முனைப்பு காட்டுறாங்க. மக்களுடைய பிரச்சனையை எதுவுமே கவனிக்கவில்லை. இன்றைய ஆட்சி வெறும் விளம்பரத்தில் தான் ஓடிட்டு இருக்குது. அதோட தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன. இந்த 73 ஆண்டு காலமாக 2021 வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அதில் தமிழ்நாடு வாங்கிய கடன் 5,18,000 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 3,54,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த பட்ஜெட்டுடைய வரவு செலவு எங்களுக்கு கிடைக்கல. நாளை உங்களையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது முழு விவரம் தெரிவிக்கப்படும். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டு கடன் வாங்குவதில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனையை இன்றைய முதலமைச்சர் படைச்சிருக்கிறார். இன்றைக்கு கூட பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்ற திட்டங்கள் தான். எந்த ஒரு புதிய திட்டம் கிடையாது. இன்றைக்கி பட்டா புதுசாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க 5 லட்சம் பேருக்கு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 25 லட்சம் பட்டாக்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதோட பல்வேறு துறைகள், இன்றைக்கு 1 லட்சம் வீடுகள், புதிய கூட்டுக்குடி திட்டங்கள், ஊரக பகுதியில் 2300 கிராமங்கள் வளர்ச்சி நிதி, புதிய கிராமச்சாலை மேம்படுத்துதல், சென்னைக்கு அருகில் 2000 ஏக்கரில் நினைக்கிறேன் புதிய நகரம் ஒன்று அமைக்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டது தான். அதோட திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரித்தல், அதோட போக்குவரத்து துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 5000 புதிய பேருந்துகள் வாங்குவதாக போக்குவரத்து மானிய கோரிக்கையில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிதிநிலை அறிக்கையிலும் சொன்னாங்க. ஆனால் புதிய பேருந்துகள் வாங்கினதா இல்லை. கடந்த மேதக ஆளுநர்கள் கூட சுமார் 3600 பேருந்து தான் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக இன்றைக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வெற்று அறிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. திருக்குறளை மேலும் உலக மொழியில் மொழிபெயர்ப்பும் என்ற அறிவிப்பு புதிதாக எதுவும் இல்லை, ஏற்கனவே இருக்கிறது தான். அதை தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வாக தான், வேறு எதுவுமே கிடையாது. வேலைக்கு செல்லும் மகளிருக்கு தங்கு விடுதி ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த தங்கு விடுதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதுதான் தொடர்றாங்க. அதுபோல் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சொன்னாங்க. அது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய கலை மற்றும் அறிவியல் கட்டி கொடுத்தோம். பொறியியல் கல்வி கொடுத்துருக்கோம், வேளாண்மை கல்வி கொடுத்துருக்குறோம், கால்நடை மருத்துவக்கல்வி ஆராய்ச்சி நிலையம் கொடுத்துருக்குறோம், புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு கொடுத்துருக்குறோம், பாலிடெக்னிக் கல்வி கொடுத்துருக்குறோம், இப்படி ஐடி கல்லூரி கொடுத்துருக்கோம். இப்படி நிறைய கல்லூரிகளை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது ஏற்கனவே எங்களுடைய ஆட்சியில் தொடர்ந்தது தான். அதுபோல் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் நான் முதலமைச்சராக இருந்தபோது ஆரம்பித்தோம். அது ஆரம்ப காலகட்டமாக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இப்போ தொடர்றாங்க. அது ஒரு புதிய திட்டம் அல்ல. அதோட திமுக தேர்தல் அறிக்கை 187 பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் இன்றைக்கு காலி அரசு பணியிடங்களை நிரப்புவதாக சொன்னாங்க. 3 லட்சம் காலி அரசு பணியிடங்கள் நிரப்புவதாக சொன்னாங்க. அறிவிப்பு எண் 187. இன்று வரை 57,000 பேருக்கு தான் அரசு காலி பணியிடங்களை நிரப்பியிருக்கிறாங்க. அவர்கள் அறிவித்தது 3,50,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அதோட அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதில் 2 லட்சம் காலி பணியிடங்கள் அதை நிரப்புவதாக சொன்னாங்க. அதில் எந்த அறிவிப்பும் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற அறிவிப்பு 40,000 பேர் புதிய காலி அரசு பணியிடங்கள் நிரப்புவதாக சொல்லியிருக்காங்க. ஆக 4 ஆண்டு காலமாக 57,000 பேர் தான் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டிஎன்பிசி அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7 முறை இந்த தேர்வு எழுதப்படும் இருக்காங்க. இதில் மொத்தமாக ஒரு 10,000 பேர் தான் தேர்வு செய்ய முடியும். டிஎன்பிசி மூலமாக அரசு காலி பணியிடங்களை சுமார் 10,000 பேர் தான் நிரப்ப முடியும். அதில் எந்தெந்த டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி 40,000 காலி அரசு பணியில் நிரப்ப முடியும்? 4 ஆண்டு காலமாக 57,000 அரசு காலி பணிகளை நிரப்பியிருக்கிறாங்க. இப்போ ஓராண்டு தான் இருக்குது. இந்த ஓராண்டுலேயும் 3 மாதம் தேர்தலுக்கு போயிடும்.
எஞ்சியது 9 மாதம். 9 மாத காலத்தில் எப்படி 40,000 அரசு காலிப்பில் நிரப்புவார்கள்? அத்தனையும் வெற்றி அறிவிப்பு. இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் மொழி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கடந்த 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தது. அதை மாநில பட்டியலுக்கு அதை மாற்றிருக்கலாம். அதை செய்ய தவறிய காரணத்தில் தான் இது மொழி பிரச்சனை ஏற்பட்டு நம்ம எவ்வளவு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மத்தியில் ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது அதுதான் அவருக்கு தேவைப்படுது. அது குடும்ப உறுப்பினர் தான் வருவாங்க, மற்ற யாரும் வருவாங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அப்பொழுது இதை தீர்த்திருக்கலாம். அதுவும் தீர்க்கலை. அதோட 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு நிதி பெறாங்க. அப்போ மத்தியிலையும் ஆட்சி, மாநிலத்திலையும் ஆட்சி திமுக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற, தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வர, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெற சிறப்பு நிதியை பெற்றுக்கலாம். ஏன்னா அந்த வாய்ப்பு அவர்கிட்ட இருந்தது. அதையும் விட்டுட்டாங்க. இன்றைய தினம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை. அதை இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குது. திமுக அரசு மீது மக்கள் மீது கொந்தளிப்பு ஏற்பட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பு. மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று இன்றைய மக்கள் மனதில் இடம்பெற்று விட்டது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் இன்றைய தினம் புதிய அறிவிப்புகளை இவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. எப்படி நிறைவேற்ற முடியும்? 4 ஆண்டு காலம் எதுவுமே அறிவிக்கலை. இப்போ 2026 தேர்தலை முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இத்தனையும் இந்த அறிவிப்புகள் அத்தனையுமே வெற்று அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. நீ அதை எப்படி நான் சாத்தியமாகும்? இன்றைக்கி அறிவிப்பு வெளியிட்டு இதுக்கு டெண்டர் கோட வேணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ நிதி இருக்குது? இப்போ இருக்கின்ற அறிவிப்புக்கே கடன் வாங்கி தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆக இவங்களை வெறும் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. மாணவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கும் பெற்றோருடைய வாக்குகளை பெறுவதற்கும் ஒரு தந்திரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதையெல்லாம் ஒரு டெண்டர் இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு நிதி ஒதுக்கணும், அப்புறம் டெண்டர் கோரணும், அப்புறம் தான் இறுதி செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி இவரை கொடுக்க முடியும்? ஏற்கனவே தமிழ்நாடு கடலில் தத்தளிச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி கிடையாது. கடன் வாங்கி தான் இவர்கள் செலவு பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்புகள்லாம் வெற்று அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இவர்கள் அறிவிக்கின்ற தற்போது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதுதான் அப்படி தான் பார்க்கப்படுகிறது. இது வெறும் 2026 தேர்தலை நோக்கி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவு கடனை இந்த அரசு பெற்று வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அரசு சொல்லும் போது அரசு 28% வரை கடன் வாங்குவதற்கான தகுதி இருக்கு, நாங்கள் 26% தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. அப்பொழுது என்ன பேசினார்? இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது என்ன பேசினார்? தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஈக்கிட்டுன்னு சொன்னார். நாங்கள் இருக்கின்ற பொழுது கொரோனா காலம், ஒரு வருஷம் வருவாயே கிடையாது. அதோட கொரோனாவுக்கு வேறு கூடுதலாக செலவு பண்ணோம். பல புதிய திட்டங்களை கொண்டாந்தோம். மூலதன செலவு அதிகப்படுத்தணும். இந்த ஆட்சியில் மூலதன செலவும் அதிகம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை, அதிகமாக இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் கூட கடந்த ஆண்டு 2024 ஆண்டு 3,54,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. வருவாய் 1,10,000 கூடுதலாக இருக்குது. வருவாய் அதிகரிச்சிருக்குது, கடன் அதிகரிச்சிருக்குது, புதிய திட்டங்கள் எதுவும் வரல. அப்போ நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்குதான் மக்களுடைய பார்வைக்கு தெரிகிறது. இதுதான் யதார்த்த உண்மை. நிதிநிலை குறியீட்டு அந்த லோகோல வந்து நாளைக்கு நிதிநிலை அறிக்கை பற்றி தெளிவாக சொல்லப்படும். ஆமாம், இதையெல்லாம் அதுதான் மாற்ற முடியும். வேறு எது மாற்ற முடியும்? ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாந்து பேசுகிற பொருள் ஆக்கணும். ஏன்னா அவர் செஞ்ச தப்புகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட லோகோ வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த எதிர்ப்பை குறைப்ப, மக்களுடைய கொந்தளிப்பை குறைக்க, மக்கள் இருக்கின்ற கோபத்தை குறைக்க இன்றைய பட்ஜெட்டில் புது அறிவிப்பை வெளியிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. நிச்சயம் அது நடக்காது. முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து அரசு வெளியிட்டிருக்கு. வளர்ச்சி வந்து 8% இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடன் வாங்கினது எவ்வளோ இருக்குது அதை பார்க்கலையா சார்? கடன் வாங்கி செய்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம் சார். கடன் வாங்காத வருவாயை பெருக்கி
அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுத்தா ரைட்டு, அதை ஏற்றுக்கலாம். கடனை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போகிறீங்க, வருவாய் அதிகரிக்குது, ஆனால் திட்டம் எதுவும் வரல. இந்த கடனை யார் கட்டுறது? நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டே போகுது. கடன் வாங்கி தான் அரசாங்கம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டு விட்டது. கடன் வாங்கித்தான் சம்பளமே கொடுக்க முடியும், அரசு ஊழியருக்கு உண்டான சம்பளம் கொடுக்க முடியும். அதோட அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், ஏற்கனவே நடைமுறை இருக்கிற திட்டங்கள் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் செயல்படுத்த முடியும். அவலநிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. ஒரே வரியில் சொல்லணும்னா, இந்த பட்ஜெட் வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படும். சார், இந்த இடி ரைடில் டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொல்லிட்டு போயிட்டேன், அதை மீண்டும் எதுக்கு சொல்லுவானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 1000 கோடிக்கு அமலாக்கத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. 1000 கோடி ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துறையுடைய அறிவிப்பு. அதில் இடி டாஸ்மாக் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் நபர்கள் மீது PMLA 2002 சட்டத்தின் கீழ் 6/3/2025 அன்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. டாஸ்மாகை சுற்றியுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய FIR அடிப்படையில் இடி இந்த விசாரணை தொடங்கியிருக்குது. குற்றச்சாட்டுகள் MRP விட கூடுதலாக வசூலித்த டாஸ்மாக் கடைகள், உத்தியோகஸ்தர்களுக்கு மதுபான நிறுவனங்கள் வழங்கிய லஞ்சம், பணியிட மாற்றங்களுக்கு லஞ்சம், இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சதாக அறிவிப்பு வந்திருக்குது. சோதனையின் போது டாஸ்மாக் அலுவலகங்களில் பணியிட மாற்றங்கள், போக்குவரத்து டெண்டர்கள், பார் உரிமம் டெண்டர்கள், தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு உளவுத்திறமான ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாக் கடைகள் ஒரு பாட்டிலுக்கு ரூ. 10 to 30 வரை அதிகமாக வசூலித்த விவரங்களும் அதிகாரிகள் ஈடுபட்டு அந்த சோதனையில் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன. போக்குவரத்து டெண்டர் மோசடியில் விண்ணப்பத்தாரின் KYC விவரங்களும் DDயுமாக பொருத்தமாக இல்லை என்பதையும் அதில் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஒரே விண்ணப்பத்தாருடன் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஆண்டுக்கு 100 கோடிக்கு மேலான செலவு செய்யப்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பார் உரிமம் டெண்டர்களில் GST பேன் இல்லாதவர்களும் முறையான KYC இல்லாதவர்களும் டெண்டர் பெற்றுள்ளனர் என்பதும் இந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன. டாஸ்மாக் உயர் அதிகாரிகளும் மதுபான நிறுவனங்களும் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அதிக உத்தரவுகளை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. மேற்கண்ட அனைத்து நடவடிக்கைகளும் PMLA 2002 மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 ஏற்ப குற்றச்செயலாக இடி உறுதி செய்துள்ளதாக அறிவிப்பு அமலாக்கத்திலிருந்து வெளியிடப்பட்டது. இவ்வளவு பெரிய 1000 கோடிக்கு மேலே முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க. அது முழு விவரமும் முழு விசாரணை நடைபெற்று முடியும் போது சுமார் 40,000 கோடி முறைகேடு நடைபெற்றுவதாக தெரிய வரும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறாங்க. சார், இந்த டாஸ்மாக் விவகாரத்தை அதிமுக எப்படி கையாள போகுது? ஆளுநர் எதுவும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கி அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டுட்டாங்க. சோதனை அடிப்படையில் அவை கைப்பற்ற ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு தொடருவாங்க. இதில் யாரெல்லாம் சிக்குவாங்க என்பதெல்லாம் ஊடகத்துக்கு பத்திரிக்கும், அந்த அமலாக்கத்துறையை தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.